வணக்கம். இன்னைக்கு நாம கும்பகோணத்தை சுத்தி உள்ள நவகிரக கோயில்கள்ல ஒன்னான சந்திரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது திங்களூர் என்ற இடத்துல அமைச்சிருக்காங்க. கும்பகோணத்தில் இருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திங்களூர் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் வைப்பு ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், தேவாரத்தில் உள்ள பாடல்களில் இந்த இடத்தை பற்றி குறிப்பு உள்ளது. அதனால் வைப்பு ஸ்தலம். வானத்தில் சந்திரன் பூமியை சுத்தி வர 27 நாட்கள் ஆகுது. ஒவ்வொரு ராத்திரி வானத்தில் நிலா சில நட்சத்திரங்களோடு தோன்றும். அதாவது 27 நாட்களுக்கு 27 நட்சத்திரங்களோடு தோன்றும். இதுதான் சந்திரனோட 27 மனைவிகளாக குறிப்பிடுறாங்க. இதுல சந்திர சூரிய கிரகணம் மாதிரி சந்திரன் நட்சத்திரங்கள் முன்னாடி வரும்போது அந்த தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மறைந்துவிடும். இது ரோஹிணி என்ற நட்சத்திரத்தோடு மட்டும் நிறைய முறை நடக்கிறது. வானியல் நிகழ்வுகளை வாய்வழி கதைகளாக எளியதாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம் முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. இத புரிஞ்ச பிறகு நாம எப்ப கேட்டாலும் சந்திரன் பூமியை சுத்தி வர 27 நாட்கள், அதோட சேர்ந்த 27 நட்சத்திரங்கள், அதில் ரோஹிணி மட்டும் அதிக முறை சந்திரன் தன் முன்னால் வருவதால் இரவு வானத்தில் மறைக்கப்படுகிறது என்பதை எப்ப கேட்டாலும் சொல்லிடுவோம். அடுத்து சந்திரன் கோயிலை பற்றி பட்டர் சொல்வதை கேட்போம். சிவனை சந்திரன் வழிபட்டதுனால திங்களூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவி. அந்த 27 மனைவி யாருன்னா, அஸ்வினியிலேருந்து ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் உள்ள அந்த 27 நட்சத்திரவன்களும் சந்திரனுக்கு மனைவி அமைகிறாங்க. ஆனால் சந்திரனுக்கு 2 நட்சத்திரங்கள் மட்டும் ரொம்ப அன்பாக இருக்கார். அவங்க யார் அப்படின்னா, கிருத்திகா ரோஹிணி அப்படிங்கிற 2 நட்சத்திரங்கள் ரொம்ப அன்பாக இருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற 25 நட்சத்திரமும் தன்னோட அப்பாட்ட போய் முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே அவர் அப்பா சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம் அப்படின்னா, சந்திரனுடைய அந்த அழகான அந்த வெளிச்சம், அதுதான் அவரோட அகங்காரம், அவருடைய சக்தி எல்லாமே, அது குறைஞ்சு போகணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே சந்திரனும் நல்லா கலையாக இருந்த சந்திரன் கலை இழந்து போயிடுறாரு. அப்படி சந்திரனுடைய தேஜஸ் குறைஞ்சு போனதுனால சந்திரன் தன்னோட தப்பை உணர்றாரு. சுவாமி அம்மனை வழிபடணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் முன்னாடிலாம் போய் பிராயச்சித்தம் கேட்குறாரு, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு. அப்போ தேவர்கள் முன்னோர்களும் இந்த கைலாசநாதர் பெரியநாயகி வழிபடணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்த காட்டுறப்ப சந்திரனும் தான் கையால் இங்கே 48 நாள் பூஜை பண்ணுறாரு. ஒரு மண்டலம் தாங்க தன் கையால் குளம் வெட்டி ஸ்நானம் பண்ணி 48 நாள் இந்த சந்திரன் சிவபெருமான் கைலாசநாதரையும் பெரியநாயகி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. 48 நாள் முடிஞ்சு சுவாமி காட்சி தராரு. காட்சி தந்தப்ப சுவாமி சந்திரன்கிட்ட கேட்கறது, உனக்கு என்ன வர வேணும்னு கைலாசநாதர் கேட்குறாரு. அப்படி கைலாசநாதர் கேட்ட உடனே சந்திரன் தன்னோட அழகையோ தன்னோட பிரகாசத்தையோ கேட்காம, எனக்கு எதுவுமே வேண்டாம், இங்கேயே இருந்து உன்னை நித்தமும் நான் பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு அது போதும், சந்திரன் எம்பெருமான்கிட்ட கேட்குறாரு. அதனால சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வரத்தையே கொடுக்குறாரு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயிலில் சுவாமிக்கு மேற்கு சைடில் சந்திரன் இருக்கும், சுவாமியை பார்த்தா மாதிரி. அது ஒரு விசேஷம். அதனால எப்போ நித்தமும் சுவாமியை பார்த்துட்டே இருக்கிறதுனால சந்திரன் பூஜை பண்ணுறதுக்கு தோஷம் விலகுது. தோஷம் விலகின உடனே சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, இங்கேயே இருந்து வர பக்தர்களின் அருள் புரியணும், நித்தமும் என்னையும் நீ பூஜை பண்ணணும். நவகிரகத்தில் 2வது அதிகாரத்தை கொடுத்து உன்னை தரிசனம் பண்ணுற பக்தர்களுக்கு எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல், மன கிளேசங்களும் இல்லாமல், மனசில் சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியாக சந்திரனால் ஏற்பட்ட அனைத்து தோஷமும் இங்கே பரிகார பூஜை பண்ணிக்கிட்டால் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது எம்பெருமானால் சொல்லப்பட்ட ஒரு விதியாக இருக்குது. அதனால் இங்கே தரிசனம் பண்ணுற பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அப்பாஸ்தானமானது சூரியனும் அம்மாஸ்தானமானது சந்திரனும் குறிக்கிறாங்க. அதில் அந்த அம்மாஸ்தானமான உள்ள அனைத்து பரிகாரங்களும் இங்கே பூஜை பண்ணிக்கிட்டால் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சந்திரன் மனோகாரகன், மனசுக்கு அதிபதி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, தானியம் எல்லாத்துக்கும் அதிபதி சந்திரன் தான். நம்ம ஜாதகத்தில் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அப்பா அம்மா ரொம்ப முக்கியமோ, மிக முக்கியமோ, அதே மாதிரி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் தான் முக்கியம். அந்த சூரியனும் சந்திரனையும் வச்சு தான் நம்மளுடைய ஆதி என்ன, அந்தம் என்ன, நம்ம வம்சம் வேண்டிய எல்லாமே அதெல்லாம் கணிக்கப்படுது. அதனால் சந்திரன் மிக முக்கியமானவர் கிரகத்தில். அவரை தரிசனம் பண்ணால் மன அமைதி கிடைக்கும். அதனால் சுவாமியோட ஆணைக்கிணங்க இங்கேயே இருந்து சந்திரன் எப்போவுமே சுவாமியை வழிபடுறார். அதனுடைய அங்கமாக பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் மேலே காலையில் சூரிய ஒளியும் இரவு சந்திர ஒளியும் இந்த கோயிலில் எம்பெருமான் மேலே படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் சுவாமி மேலே சூரிய ஒளியும் படும். சந்திர ஒளி இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்க முடியாது. ஆனால் சுவாமியோட நேர்கோட்டில் நிற்கும். சுவாமியும் சந்திரனும் ஒரே நேரத்தில் சந்திச்சுக்கிற மாதிரி தோன்றிட்டு.
அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்? இது வந்து 7ஆம் நூற்றாண்டு 7th செஞ்சுரின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் இருக்கிறப்ப கட்டினது தான் அப்படின்னு. ஆனால் இந்த கோயிலை வந்து கட்டினது வந்து ஒரு சாதாரண அடியேன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். அப்போதிரிகள்னு இங்கே ஒரு அடிகள் வாழ்ந்து வந்தார். அவருடைய பையன் வந்து நாகப்பாம்பு தீண்டி திருநாவுக்கரசர் இங்கே வந்து பதிகம் பாடி அந்த பையனை உயிர் பெற்றதுனால இந்த ஊரில் வந்து பாம்பு கடிச்சா இறப்பு இல்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நடந்துட்டு ஒன்றா இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த ஊரில் பாம்புக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை, நிறையா பாம்பெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ஊரில் யாரும் பாம்பு கடித்து இறப்பா இப்போ வரைக்கும் இல்லை. அதுவும் ஒரு இதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்து அற்புதமான சூரியன் கோயிலில் சந்திப்போம். அங்குள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம்.